அது கூட ஒரு தனித்திறமை வேணும். இப்படி ஒரு காட்சி கற்பனை பண்ணுறது சில நேரங்கள் நமக்கு கனவுல வரும் சில காட்சிகள். ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிஜத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக இருக்காது. ஆனால் கற்பனைக்கே எட்டாத கனவுலாம் வந்து பார்த்திங்கன்னா கற்பனையிலே அந்த மாதிரி ஒரு காட்சிலாம் இருக்காது, ஆனால் கனவுல வரும். ஆனால் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் கனவுல வருதா இல்லை நினைவில் வந்து எப்படி அவர் கற்பனை பண்ணுறாரு தெரியல. அந்த கற்பனையை வந்து அப்படியே விஷுவல் எஃபெக்டாக கொண்டு வந்து நமக்கு முன்னாடி கொட்டுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. பாகுபலி படத்தில் அந்த மாடுகள்லாம் வந்து ஓடுற காட்சி இருக்குல்ல, இப்படி கூட எப்படா ஒரு மனுஷனால கற்பனை பண்ண முடியுது. அந்த மாடுகள் வந்து அந்த நெருப்பு வளையத்தில் வந்து ஓடுற மாதிரி அந்த காட்சி, இது இப்படிலாம் கூட எப்படி வந்து அந்த காலத்தில் இப்படியான போர் திறன் கற்பனையாக இருந்தால் கூட இப்படி ஒரு போர் உத்திகள் இருந்திருக்குமா அப்படின்றது தான் வந்து அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீனான்னு கேட்டால் அந்த போர் உத்திகள் தான். இப்படி கூட எப்படி ஒரு மனுஷனால் யோசிக்க முடியுது, இப்படிலாம் இருந்திருக்குமா ஒரு வேலை அப்படின்னு சொல்லி.